வணக்கம். பன்னீர் டிக்கா பீஸா ரெடி பண்ணுறதுக்காக 150 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குவாலிட்டியான பன்னீராக இருந்தால் தான் டிக்கா பீஸாவுக்கும் சரி 65க்குமே வந்து உதிராமல் அப்படியே இருக்கும். 2 பீஸா செய்கிற அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு பீஸா வந்து நமக்கு, இன்னொன்று வெஜ் பீஸா கேட்டிருந்தாங்க. அது நியர் ஹவுஸ் குழந்தைங்களுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ 2 பீஸா வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் டிக்கா பீஸா நமக்கு வீட்டுக்கு உள்ளது. ஸோ அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு ஸ்வீட் கார்ன் அவிச்சிட்டு பசங்களுக்கு ஆளுக்கு ஒன்று பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பீஸா வந்து ரெடி பண்ணேன். நான் ரெடி பண்ணியிருந்தக்கூடிய மேக்னெட் பண்ண பீஸா வந்து ஒரு 10 பீஸ் பக்கம் மீதி இருந்துச்சு. ஸோ அந்த வெஜ் பீஸாலே வந்து பன்னீர் டிக்கா பீஸாவையும் டாப்பிங்ஸ் கொடுத்துட்டு மஷ்ரூம் கார்ன் எல்லாமே வந்து டாப்பிங்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு அப்படியே அழகாக ரெடி பண்ணிட்டேன். நிறைய சீஸ் போட்டு ஸோ செம்ம சூப்பராக ரெடியாகி வந்துருந்துச்சு. அவங்க ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. பீஸா வந்து செம்ம பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குன்னு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.